ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் குருஜி. வணக்கம். மூன்றாவது நாள் வகுப்பு. வணக்கங்க. வணக்கம். இப்போ மூன்றாவது நாள் வகுப்பு வந்து சென்னையில் நடந்தது. அதை வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அது வந்து போர்டு இல்லாதனால ஒரு சரியாக போகலை. அதனால் இன்றைய நாள் தான் வந்து மூணாவது நாள் கிளாஸ். செவ்வாய்க்கிழமை ஸ்ரீதேவி பண்ணது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே. இப்போ அடுத்தது வந்து தூமாதியர் ஐவர் அவரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இவருக்கு லீடர் வந்து தூமன். தூமன் அப்படின்னா அன்றைக்கே சொன்னேன், தூமக்கால் அப்படின்னு நம்ம வந்து பயன்படுத்துவோம் இல்லையா? ஆமாம் சார். ஆமாம். வீட்டில் வந்து புகை போடக்கூடிய அந்த பொருளை வந்து நம்ம தூமக்கால்னு சொல்லுவோம். தூமக்கால்னா புகை போடக்கூடிய ஒரு கருவி. தூமன் அப்படின்னா புகை வடிவில் இருப்பவர்னு எடுத்துக்கணும். தூமாதியர் ஐவர் அப்படின்னா 5 பேருமே வந்து புகை வடிவில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இதில் வந்து தூமன் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு இதனுடைய, அதாவது சூரியன் வந்து ஒரு ஈர்ப்பு விசையால் வந்து செவ்வாயவே ஈர்க்கிறார். சூரியன் வந்து தன்னுடைய ஈர்ப்பு விசையால் செவ்வாயவே வந்து இருந்துட்டு தான் இருக்காரு. ஆனால் அந்த ஈர்ப்பையும் மீறி செவ்வாய் வந்து ஈர்க்கிற ஒரு ஈர்ப்பு விசை, செவ்வாய் உள்நோக்கி ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறார் இல்லையா? அந்த ஈர்ப்பு விசைக்கு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செவ்வாயினுடைய மகன் மிருத்யு தூமன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து மிருத்யுன்னு எடுத்துட்டோம்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புகை வடிவில் வந்து தூமன் வந்து இருக்காது. இது வந்து கிரகம், இது வந்து கிரக வடிவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து புகை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புரிஞ்சுதாக இருக்கும். அடுத்து வந்து பரிவேடன். பரிவேடன் அப்படிங்கிறது சந்திரன், சந்திரனை சுற்றி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய புகை மண்டலம். கிரகம் கிடையாது, புகை மண்டலம். இந்த புகை மண்டலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா சந்திரனுடைய ஈர்ப்பு விசையால், சூரியனுடைய ஈர்ப்பு விசையை மீறி சந்திரனுடைய ஈர்ப்பு விசையால் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து சந்திரனுக்கு வந்து கட்டுப்பட்டு இந்த ஆறாவை வந்து பிரதிபலிக்குது. சந்திரனுடைய எனர்ஜியை வந்து அதிகமாக வந்து வச்சிருக்கு. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள், சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் எப்பொழுதுமே இல்லை, குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும். சரி, அந்த ஆரோகணம் அவரோகணம் அந்த ராசிகளில் வந்து ஆரோகணத்தில் சந்திரனும், அவரோகணம் அப்படின்ற ராசியில் வந்து சூரியனும் செல்லக்கூடிய காலகட்டத்தில், அதாவது ஆரோகணம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இதெல்லாம் வந்து ஆரோகண ராசிகள்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து சந்திரன் இருக்கணும். அவரோகணம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சிம்மத்துலேருந்து வரும். சிம்மம், கன்னி, அடுத்தது வந்து துலாம், விருச்சிகம், தனுசு வரை வரும். இது வந்து அவரோகண ராசிகள்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த ஆரோகணத்தில் வந்து சந்திரனும், அவரோகணம் அப்படின்ற பகுதியில் வந்து சூரியனும்,
இந்த ஏரியாவில் வந்து சூரியனும் இருக்கும்போது தான் அந்த மாற்றம் வந்து நிகழுது. குறிப்பிட்ட ஆங்கிளில் குறிப்பாக வந்து ஆப்போசிட்டில் இருக்கும்போது நல்லா வேலை பார்க்கும். பரிவேடன் வந்து நம்ம கல்லையே வந்து பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்க, இந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வந்து பட்டு ஆக்சுவலாக சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் என்ன நடக்குது, எல்லா கிரகத்தினுடைய எனர்ஜியுமே கலந்து தான் வருது. ஓகே தானே? இப்போ செவ்வாய் இருக்கார், செவ்வாயில் வந்து இளஞ்சிவப்பு நிறம். இது என்னது, சூரியனுடைய கதிர் போய் இங்கே பட்டு அங்கே இருக்கிற எனர்ஜி எடுத்துகிட்டு வரும்போது சிவப்பு நிறத்தில் வரும். புரியுதா? இது இளசிவப்பில் வந்து வரும். இப்போ குரு இங்கே இருக்காரு அப்படின்னா சூரியனுடைய ஒளிக்கதிர் குரு மேலே பட்டு அங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் நிற கதிர்களை வந்து எடுத்துகிட்டு பூமிக்கு வருது, அந்த பரிவேடன் மலை வருது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி ஒவ்வொரு கிரகத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் நிறக்கதிர்கள் வந்து இந்த சந்திரனுடைய குறிப்பிட்ட ஆர்பிட்டில் வந்து அந்த புகை மண்டலத்தில் வந்து படும்போது அதை நமக்கு வந்து வானவில் அப்படி அதாவது வானவில் கிடையாது, சாரி, அதாவது பரிவட்டம் அப்படின்னு சொல்லி உருவாகுது. சந்திரனை சுற்றி பரிவட்டம் என்பது உருவாகுது. சரிதானே? ஆமாம். இது வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சந்திரன் வந்து உச்சமாக இருக்கும்போது, ரோகிணியில் வந்து இருக்கும்போது, சூரியன் வந்து நீசமாக இருக்கும்போது, துலாம் ராசியில் வந்து சுவாதியில் வந்து இருக்கும்போது இந்த நிகழ்வு வந்து அடிக்கடி வந்து நிகழும். சரியா? சரிங்க சார். தூமனை பற்றி பார்த்தாச்சு, பரிவேடனை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இந்திரதனுசு. இப்போ சூரியன் இருக்கார் அப்படின்னா அவரை சுற்றி நீர்வட்ட கிரகங்களில் எல்லா கிரகங்களும் வந்து சுற்றிட்டு கட்டுதானே? எல்லா கிரகங்களும் குறிப்பிட்ட வேகத்தில் அதை வந்து சுற்றிட்டு வராங்க. அப்படி சுக்கிரனை ஒற்றி, சுக்கிரன் வந்து இந்த ஆர்பிட்டில் இருப்பார், செகண்ட் ஆர்பிட்டில். ஃபஸ்ட்டில் வந்து புதன் இருப்பார், செகண்டில் வந்து சுக்கிரன் இருப்பார். இந்த சுக்கிரனை சுற்றி ஒரு புகை மண்டலம் இருக்கும். இப்போ சுக்கிரன் எப்படி இருக்காங்கன்னா இதை சுற்றி ஒரு புகை மண்டலம் இருக்கும். புகை மண்டலமும் வந்து சுற்றி வந்துட்டு. இது வந்து சூரியனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வந்து வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா 7 நிற ரெயின்போ வானவில் வந்து நமக்கு வந்து தோணுது. ஓகேவா? ஆமாம். இப்போ இது வந்து என்னென்னா பருவநிலை மாற்றத்தால் வருவது. சுக்கிரன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்க குளிச்சுக்கிறவர் தெரியுதுனே. சுக்கிரன் வந்து குளிச்சு, சந்திரன் குளிச்சு, சனி பகவான் வந்து குளிச்சு, அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளிகள் பனி அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தின் மேல் படும்போது என்ன ஆகுது அப்படின்னா சூரியன்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரியே வந்தாலும் அது தனித்தனியாக பிரிஞ்சு தெரியுது. அதான் நம்ம வந்து ரெயின்போன்னு எடுத்துக்கலாம். ரெயின்போன்னு சொல்லலாம், வானவில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சுக்கிரனுடைய உபகிரகம் இந்திரதனுசு. ஓகேவா? இது இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் அப்படின்னா தேவகுருவுக்கெல்லாம் வந்து தலைவன் அவர். தேவகுருவுடைய தலைவர் இந்திரன். இந்திரதனுசுங்கிறது அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த வில் அம்பு, அதுதான் நம்ம வந்து இந்திரதனுசு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இவர் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுக்கிரனுக்கு வந்து உபகிரகமாக கொடுத்துருக்காங்க. இவர் வந்து அசுரகுரு. இவர் வந்து அசுரகுரு. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொதுவாக இந்திரன் அப்படிங்கிறவர் வந்து காமலீலைகளில் வந்து அதிக விருப்பம் உடையவர். கரெக்டு தானே? இந்திரனை சுற்றி யார் இருப்பாங்க? ரம்பா, மேனகை, ஊர்வசி போன்ற தேவலோக அழகிகள் வந்து நிறையா இருப்பாங்க.
அவர் வந்து இந்திரனை பொறுத்தவரையும் வந்து காமத்தையும் காதலையும் அந்த மாதிரி லீலைகளையும் வந்து அதிகம் விரும்பக்கூடியவர். அப்படி விரும்பின இந்திரனுக்கு என்ன நினச்சி கடைசியில் அதனால் வந்து சாபம் வாங்கி பெரிய பிரச்சனைகளை வந்து சந்திச்சு கரெக்டாக இல்லையா? நினச்சா இல்லையா? ஆமாம். மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு வந்து காதல் வயப்பட்டார், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணார், அப்புறம் தன்னுடைய சக்தியை வந்து இழந்தார். மறுபடியும் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து வரம் பெற்று மறுபடியும் வந்து தேவலோக படையை வந்து அடைஞ்சார். அப்படிங்கிறது கதை. இது எல்லாமே வந்து எதனால் நடந்தது அப்படின்னா அவருடைய காமத்தால் தான் வந்து நடந்தது. இந்த காமத்தை தூண்டக்கூடிய கிரகம் இது. காமத்தை தூண்டக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். அது நல்லா நிறைவாக அனுபவிக்கணும்னா அதுக்கு வந்து சுக்கிரன் வந்து நமக்கு தேவைப்படும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, சுக்கிரனுக்கு உபகரமாக இந்திரதனுசை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகேவா இல்லையா? ஓகேனா ஓகே சொல்லணும். அப்புறம் வந்து இல்லைன்னா கிளாஸ் பிடிச்சி க்ளோஸ் பண்ணிடுவேன். நான் கோவம் வந்துடும் எனக்கு. கேட்டால் பதில் சொல்லணும். அடுத்தது யாரு? அடுத்தது வந்து ராகு கேது வியதி பாவம். அதே போல் இவர் வந்து ராவனுடைய மகன். கேதுவுடைய மகன் வந்து தூமக்கேது. ஓகே தானே? ரைட். இப்போ ராகு கேது என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது பௌர்ணமி அமாவாசை அந்த தினங்களில் நடக்கூடிய ஒரு நிழல் தான் வந்து ராகு கேது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நாளே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ இந்த நிழல் என்பது இப்படி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க சூரியன், இங்கே வந்து பூமி, இங்கே வந்து சந்திரன். இன்னொரு அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னொரு அமைப்பில் இங்கே சந்திரன் வந்துடுவார், இங்கே வந்து சூரியன் இருப்பார், இங்கே வந்து பூமி இருக்கு. இப்படி வரும்போது தான் அந்த ராகு கேது என்ற நிழல் வந்து உருவாகுது. ஒரு பக்கம் வந்து ராகு, இன்னொரு பக்கம் வந்து கேது. இந்த புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளி வந்து அமாவாசை பௌர்ணமியில் மட்டும்தான் வந்து அந்த ராகு கேது ஆக்டிவேட் ஆகலாம். அப்படி கிடையாது. எப்பொழுதுமே இப்படி வந்து சூரியனுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி, பூமியினுடைய சுழற்சி இந்த மாதிரி இந்த ராகு கேது அச்சு வந்து அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். புரிஞ்சுக்கிட்டியா? இந்த அமாவாசை பௌர்ணமி இருக்கும்போது மட்டும் ராகு கேதுனுடைய சக்தி வந்து பலமாக இருக்கும். அதனுடைய எனர்ஜி வந்து முழுமையாக அன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சேரும். பாசிட்டிவாக நெகட்டிவானா நீங்கள் அன்றைய திதி நித்திய நாயகம் கரணம் முடக்கு வைணசீகத்தில் இணைக்கும் போது இப்போ வந்து அமாவாசை பௌர்ணமியில் வந்து ஒரு குழந்தை வந்து ஆயுஷ்மான் நாமயோகத்தில் பிறந்திருக்கு அப்படின்னா, பத்திரை காரணத்தில் பிறந்திருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயம். அந்த கேது வந்து ரொம்ப பலமாக இருக்காருன்னு அர்த்தம். நல்லா அறிவாளியாக இருக்கும். இதுவே வந்து அமாவாசை பௌர்ணமியில் வந்து கேது அவயோகமாக வரக்கூடிய சுகர்ணம் சித்தி பிராமியம் அந்த மாதிரி அமைப்பில் பிறந்தது அப்படின்னா அதனுடைய அறிவு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படியே எடுத்துக்கணும். சக்தி அதிகமாக வருது. அது நல்ல சக்தியாக தீய சக்தியாங்கிறத அந்த குழந்தை பிறந்த ஜாதகர் பிறந்த திதி நித்திய நாமகம் கரணம் முடக்கு வைணாசியத்தை இணைக்கும் போது தான் அது வந்து புரிய வருது. ஆனால் அப்படியே வந்து சுழற்சியில் வரும்போது என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் அதனுடைய வீரியங்கள் வந்து அமாவாசையை விட்டு விலகும் போது, பௌர்ணமி விட்டு விலகும் போது, இப்போ அமாவாசைக்கு பௌர்ணமி எத்தனை நாள் அதிகபட்சம்? எத்தனை நாள்? 15 திதிகள், 15 நாள். அப்போ அமாவாசை நடப்பதற்கு ஒரு 3 நாள், பௌர்ணமி நடப்பதற்கு ஒரு 3 நாள், 6 நாள் போயிட்டு மீதி 9 நாள் இடையில இருக்கு இல்லையா? அதனால ராகுகேதுனுடைய பலம் வந்து குறைவாக இருக்கும். நல்லது பண்ணாலும் குறைவாக இருக்கும், தீயது பண்ணாலும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே குருஜி.
அந்த புள்ளி நம்ம ராகுனுடைய முடிவு புள்ளி பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ராகு கேது வந்து இருப்பாங்க. ராகு கேது வந்து இருப்பாங்க. இந்த ராகு கேதுக்கு அருகில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு புகை மூட்டம், அந்த புள்ளிக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு புகை மூட்டத்தை தான் நம்ம வந்து வேதிவாதன், இது தூமக்கேது அப்படின்னு நம்ம வந்து இருக்குது. இந்த புள்ளிங்கிறது எப்பொழுதுமே வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். வேதிவாதம் தூமக்கேது என்பதும் கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் வந்து வரும்போது மட்டும் இந்த வேதிவாதம் தூமக்கேதுவை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், சேட்டலைட்டில் எடுக்கக்கூடிய படங்கள் வழியாக அவன் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? எப்பொழுதுமே பார்க்க முடியாது. குறிப்பிட்ட டைமில் மட்டும் அதை வந்து சேட்டலைட்டில் அதுக்கு பக்கமாக சேட்டலைட்டை வந்து அனுப்பி அதில் வந்து புகைப்படம் பிக்சர் எடுத்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அது தனியாக தெரியும். ஓகே தானே? இப்போ 5 பேர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 1 2 3 4 5. இப்போ இந்த இன்னொரு மேட்டருக்கு வந்துடுவோம். நம்ம வந்து என்னென்னா பஞ்சமாதிரியர் ஐவர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐவருங்கிற அந்த உபயோகம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போன வகுப்புலேயே பார்த்தாச்சு. இப்போ தூமாதிரியர் ஐவர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டோம். இதில் இவங்களுடைய உதயம்னா என்ன? சூரிய உதயம், சந்திர உதயம், செவ்வாய் உதயம். ஜாதகத்தில் எழுதியிருக்கா இல்லையா? உதயம் அப்படின்னா என்னன்னாக்க, அந்த கிரகத்தினுடைய சக்தி கிழக்கு வானத்திலிருந்து நீங்கள் பிறக்கிற அந்த பிளேஸ்க்கு எப்போ வந்தது அப்படிங்கிறது தான் வந்து உதயம். சரிதானே? இதை வந்து நாளிகை கணக்கில் வந்து எழுதியிருப்பாங்க. நாளிகை, இத்தனை நாளிகை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 24 hours மணியில். நாளிகையில் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாளிகை. மணியாக பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம், நாளிகையில் பார்த்தீங்கன்னா 60 மணி நேரம். இப்போ பகல் என்பது 30 நாளிகை, இரவு என்பது 30 நாளிகை. பகல் வந்து 12 மணி நேரம், இரவு வந்து 12 மணி நேரம். ஆனால் இது வந்து ஸ்டாண்டர்டா அப்படின்னா அப்படி கிடையாது. வெயில் காலத்தில் பகல் வந்து அதிகமாகும், இரவு காலத்தில், அதாவது குளிர்ச்சி காலத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இரவு வந்து அதிகமாகும். கரெக்டா இல்லையா? வெயில் காலத்தில் மாலையில் இருட்டாகிறதுக்கு 6 மணி 6:30 மணி ஆயிடும். அதே குளிர்காலம் அப்படின்னாக்க 5 மணிக்கே வந்து சூரியன் வந்து மறைஞ்சு போயிடுவார். சரிதானே? இப்போ இந்த தூமாதியர் ஐவருக்கும் வந்து ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எப்பப்போ வந்து அவங்களுடைய எனர்ஜி கிழக்கு வானத்துலேருந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தூமாதியர் ஐவருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிதானே? ரெண்டுக்குமே வந்து டேபிள் வந்து இருக்குது. அந்த 2 டேபிளுமே வந்து நாளிகை கணக்கில் இருக்கும். நாளிகை கணக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா பஞ்சமாதிரியர், குளிகாதியர்னு தான் சொல்லுவோம். குளிகாதியர்,
குளிகாதியர் வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து காலன் இருக்கார், யமகண்டன் இருக்கார், அர்த்தபிரகடன் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய எனர்ஜி அந்த இடத்துல இருந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கிழக்கு வழியாக எப்போ வந்து தொடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. தூமாதேயர் ஐவர், தூமன், பரிவேடன், இந்திரதனசு, வேதிபாதன், தூமக்கேது, இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 டேபிளுமே வந்து அதாவது இவங்களுக்கு இந்த தூமாதேயருக்கு கொடுத்த டேபிள் வந்து ஈஸி. அந்த டேபிள் வந்து ஈஸி. ஆக்சுவலாக சூரியன் வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா தூமக்கேது இத்தனாவது நட்சத்திரத்தில் இருப்பார் அப்படின்னு நம்மளே போட்டுக்கலாம். சூரியன் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் பரிவேடன் இந்த நட்சத்திரத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளால் போட்டுக்க முடியும். புரிஞ்சுதா? இந்த 5 பேரையும் நம்ம வந்து ஈஸியாக போட முடியும். சூரியன் நிற்கிற நட்சத்திரத்தை வச்சு இவங்க இன்னைக்கு இங்கே தான் இருப்பாங்க, அஸ்வினியில் இருந்தால் இங்கே தான் இருப்பாங்கன்னு நம்மளால் வந்து போட்டுக்க முடியும். பரணியில் இருந்தால் இன்றைக்கி வந்து தூமன் இங்கே தான் இருப்பார், பரிவேடன் இங்கே தான் இருப்பார், இந்திரன் இங்கே தான் இருப்பார் அப்படின்னு நம்மளால் ஃபில் பண்ணிக்க முடியும். அது வந்து ஈஸி. அந்த கணிதம் வந்து ஈஸி. இந்த குளிகாதியர் ஐவே கணிதம் இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னாக்க இந்த பகல் இரவு கால நேரம் இருக்குல்ல, இப்போ வந்து வெயில் காலம் வந்து வந்துச்சுன்னா பகல் அதிகமாக போயிடுது, குளிர்காலம் வந்து இரவு அதிகமாக போயிடுது. இது 2 ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த டேபிள் நான் கொடுக்குற டேபிள் வந்து கரெக்டாக இருக்கும். ஈக்குவலாக இருந்ததுன்னா 2ம் வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இரவு பொழுது வந்து அதிகமாகுது அல்லது பகல் பொழுது அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கணிதம் இருக்குது. அந்த கணிதத்தின்படி அந்த டேபிளுடைய கால்குலேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ தான் அவங்களுடைய உதயத்தை வந்து கரெக்டாக வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த பகல் வந்து அதிகமாக இரவு அதிகமாக அது எப்படி நம்ம வந்து நாளிகையில் வந்து கொண்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது அகஸ் அப்படின்ற ஒரு கணிதத்தை வந்து உருவாக்கியிருக்கணும். அகஸ், இந்த அகஸ் வந்து எதுக்கு அப்படின்னா இரவு அதிகமாக இருக்கா பகல் அதிகமாக இருக்கா, சூரியன் எங்கே இருக்காரு சந்திரன் எங்கே இருக்காரு, இரவு பொழுது அதிகமாக பகல் பொழுது அதிகமாக அப்படிங்கிறதுக்கு ஒரு கணிதம் இருக்குது. அந்த கணிதத்தை கொண்டு வந்து இந்த டேபிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும்போது தான் சரியான உதயம் என்பது கிடைக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே குருஜி. இப்போ பகல் என்பது 30 நாளிகை அப்படின்னு பார்த்தோம். இரவு என்பது 30 நாளிகை அப்படின்னு பார்த்தோம். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம். ஒரு நாளிகை என்பது நீங்கள் மணியாக மாற்றணும் அப்படின்னா 24 நிமிஷம். ஓகேவா? ஓகே. உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து புதன்கிழமை. இப்போ சூரிய உதயத்திலிருந்து தான் அந்த நாளிகை வந்து ஸ்டார்ட் ஆகும். பகலில் வந்து சூரிய உதயம் உங்கள் ஊரில் வந்து எத்தனை மணிக்கு நடக்குதோ அதிலிருந்து தான் கணக்கு வந்து ஆரம்பமாகும். ஓகேவா? ஓகே. ஓகே. பகல் பொழுதை பொறுத்த வரைக்கும் காலையில் முதல் அந்த 0 நாளிகையிலிருந்து ஒரு 3.25 நாளிகை வரை இப்போ பகல் பொழுதுன்னு வச்சுக்குவோம். சூரிய உதயம் வந்து நடக்குது ஒரு ஊரில். புதன்கிழமை சூரிய உதயம் ஒரு 6 மணிக்கு நடக்குதுன்னு வச்சுக்குவோம்.
அதிலிருந்து 3.25 நாளிகை வரை யாருடைய நேரம் அப்படின்னா இது வந்து புதனுடைய ஆதிக்கமுள்ள நேரம். புதனுடைய ஆதிக்கமுள்ள நேரம். அப்போ 3.25 நாளிகைன்னா எவ்வளோ நேரம் வரும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 நிமிஷம். மூணு போட்டிங்கனாக்க 72. கால் எடுத்தோம்னாக்கா ஒரு 6, 78 நிமிஷமா? ஆமாங்க சார். அப்போ 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு 72 நிமிஷம் சேர்த்துக்கணும். 78 நிமிஷம்னாக்கா 1 மணி நேரம் 18 நிமிஷம். அப்போ உங்களுக்கு வந்து 7 மணி 18 வரை காலையில் வந்து புதனுடைய ஆதிக்கமுள்ள நேரம் இருக்கும். இந்த நேரம் வந்து யாருடைய நேரம் அப்படின்னா அதான் வந்து அர்த்தப்பிரகண நேரம். அர்த்தப்பிரகணன் உபகரணம் அவரும் அதே நேரத்தில் வந்து உதயமாவாங்க. இது வந்து புதனுடைய உதய நேரம் கிடையாது. இது வந்து புதனுக்கு உதய நேரம் நம்ம கணிக்க கிடையாது. புதனின் மகன் அர்த்தப்பிரகணனின் வந்து அர்த்தப்பிரகணனுடைய உதய நேரம் அப்படி வரும். இப்படி அப்படியே போடக்கூடாது. பகல் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அதில் இந்த கணிதத்துலேருந்து அகஸ்ட் கணிதத்துக்கு போயிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். புரிஞ்சுட்டீங்களா? ஓகே சார். ஓகே குருஜி. இப்போ அடுத்தது 3.25 இருந்து ஒரு 7:30 வரை 3.25 நாளிகையிலிருந்து ஒரு 7:30 நாளிகை வரை. அப்போ எத்தனை நாளிகை வருது இடையில? 3க்கும் 7க்கும் எவ்வளோ? 4 நாளிகை வந்துருச்சு. 7:30 3.25 பிரச்சனை ஆகும். 4.25 நாளிகை வருது. 4.25 நாளிகை வருதா? கரெக்ட். 4.25 நாளிகை வருது. அப்போ 7:18 வரை அர்த்தப்பிரகனுடைய காலம் அப்படின்னா அப்போ 7:18 உங்களுக்கு வந்து 4.25 நாளைக்கு கணக்கு கொடுங்க. 102 நிமிஷம் சார். 24 இன்டு 4 எவ்வளோ ஆச்சு? 96. காலுக்கு எவ்வளோ வரும்? 3 வருமா? 6 சார். காலுக்கு வந்து ஒரு 6 போகுது. அப்போ 102 நிமிடங்கள். 102 நிமிஷத்தை வந்து மணியாக மாற்றணும்னா 1 மணி நேரம் 42 நிமிஷம் வருதா? சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா 0 1 5 6 0 7 8. அப்போ காலையில் 7:18 காலையில் 8 மணி வரை குருவுடைய மகன் யமகண்டனுக்கு உண்டான உதய நேரம். புரியுதுங்களா? ஓகே ஓகே குருஜி. இப்படி இப்போ ஒரே இப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்க இரவுக்கு ஒரு டேபிள், பகலுக்கு ஒரு டேபிள். அதுலேயே வந்து என்னென்னா அகஸ்ங்கிற கணிதத்தை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் வந்து நம்ம வந்து 9 மணி வரைக்கும் சார். 9 மணி சார். 9 ஆமாம் 8 9 அப்போ வந்து என்னென்னா இந்த கணிதம் போடணும். அதில் வந்து அகஸ்ங்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து எடுக்கணும். அகசுங்கிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து மாறிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த தூமாதியர் ஐவருக்கு உண்டான டேபிள் சூரியன் இங்கே இருந்தால் நம்ம வந்து இந்த தசைங்க போட்டுக்கலாம், தூமனைக்கு போட்டுக்கலாம், பரிவேடனைக்கு போட்டுக்கலாம், கரெக்டான வியதுபாதனைக்கு போட்டுக்கலாம், தூம்புகேது இங்கே போட்டுக்கலாம், அப்படி நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அதுபோல் இந்த குடியாதியர் ஐவருக்கு வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். இது சாஃப்ட்வேரில் கொண்டு வந்தால் தான் வந்து வேலைக்கு ஆகும். புரிஞ்சுதா? ஓகே ஓகே. சாஃப்ட்வேரில் கொண்டு வர சொல்லியிருக்கு, ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பயன்படுத்துகிற மொபைல் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா? அதுலேயே வந்து கொண்டு வர சொல்லியிருக்கு. கொண்டு வர சொல்லியிருக்கு. சரியா? ஓகே சார். ஓகே குருஜி. ஓகே குருஜி.
இப்போ இரவு 30 நாளைக்கு பகல் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு. சரிதானே? இதில் வந்து இரவு முடிஞ்சு காலையில் பகல் உதயம் வந்து ஆரம்பமாகுது இல்லையா? அது பகல் உதயம் எப்படி உதயமாகும்? அன்னைக்கு வந்து சூரியன் எப்போ உதய்கிறாரோ அதை பகல் உதயம். சூரிய உதயம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து மாறும். சென்னைக்கு 6 மணி அப்படின்னா சேலத்துக்கு வந்து 6:14 வரும். மதுரை போனீங்கன்னா 6:17 அந்த சம்திங்கில் வரும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும் சூரிய உதயம். ஓகே தானே? இப்போ சூரிய உதயத்திலிருந்து பகல் நேரம் வந்து பகல் நாளிகை வந்து ஸ்டார்ட் ஆகும். பகல் நாளிகை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பகல் நாளிகை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? இரவு நாளிகை இருக்குமா? இரவு நாளிகை தான் அங்கே இதுவரையும் வந்து இப்போ இது வந்து பகல் நாளிகை ஆரம்பமாகுதுன்னா 5:59 வரையும் என்ன நடக்கும்? உங்களுக்கு வந்து இரவு நாளிகை தான் ஆக்டிவேட்டில் இருக்கும். கரெக்டா இல்லையா? இரவு நாளிகை தான் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். நமக்கு இந்த இரவு முடிவதற்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் நேரத்தில் ஃபோன் பண்ணுறோம்? இந்த இரவு முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இரவு முடிப்பகுதி இருக்கு இல்லையா? அதில் வந்து கடைசியாக வரக்கூடிய ஒரு 3:45 நாளிகை இருக்கு பாருங்க. 3:45 நாளிகை தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? 3:45 நாளிகையை நம்ம என்ன பண்ணுறோம்? பிரம்ம முகூர்த்தம்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு நாளிகை என்பது எத்தனை நிமிஷம்? 24 நிமிஷம். 3 நாளிகைக்கு எத்தனை நிமிஷம் ஆகுது? 72 நிமிஷம் ஆகுது. ஒரு முக்காலுக்கு எவ்வளோ நிமிஷம் இருக்கும்? 18 நிமிஷம். அப்போ மொத்தம் எவ்வளோ நேரம் ஆச்சு? 90 நிமிஷம். 90 நிமிஷங்கிறது எவ்வளோ நேரம்? 1.5 மணி நேரம். அதுதான் வந்து பிரம்ம முகூர்த்தம். சரிதானே? 4 to 6 வந்து ஃபிக்ஸடு கிடையாது. இப்போ வந்து ஊருக்கு தகுந்த மாதிரி சூரிய உதயத்திலிருந்து மாறிக்கும். 4 to 6ங்கிறது சூரிய உதயம் எல்லா ஊர்லேயும் வந்து 6 மணி இருந்தால் கணக்கு கரெக்டு. நீ சொல்கிற மாதிரி விடிகாலையில் 4 to 6ங்கிறது ஓகே. இப்போ நீ கோயம்புத்தூரில் இருக்கிற, உனக்கு சூரிய உதயம் வந்து 6:10 மாறுது. அப்போ என்ன ஆகும்? இங்கே வந்து 6:40 மாறி போயிடும். 4:40 மாறி போயிடும். கரெக்டு தானே? ஓகே சார். உன்னுடைய ஊரில் வந்து சூரிய உதயம் வந்து 6:20 வருது அப்படின்னாக்க என்ன ஆகும்? இங்கே வந்து 4:50 to 6:20 வரை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு மாறிட்டே வரும். புரியுதா? அப்போ சூரிய உதயத்திலிருந்து பின்னால் இருக்கக்கூடிய 90 நிமிடங்கள். ஓகேவா? அதே போல இப்ப பகல் இருக்கு, அப்புறம் வந்து இரவு வந்து ஆரம்பமாகும். இந்த இரவு ஆரம்பம் என்பது எங்க நடக்குது அப்படின்னா சூரியனுடைய மறைவு நேரம்.
கரெக்டு தானே? கரெக்ட். சூரிய உதயத்தை தான் நீங்கள் வந்து ஆரம்பம்னு எடுக்கிறீங்க, அன்றைய நாளினுடைய ஆரம்பம்னு எடுக்கிறீங்க. சூரியனுடைய அஸ்தமனம், மறைவு, இங்கிறது தான் இரவு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் ஒரு 6:10 போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 90 நிமிஷம், 90 மினிட், 1.5 மணி நேரம், அதை தான் நீங்கள் வந்து மாலை பொழுதுனுடைய பிரம்ம முகூர்த்தமாக எடுத்துக்கணும். சரிதானே? சரி. ஓகே குருஜி. இப்போ இந்த இரண்டையும் ஏன் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம்னா, இந்த பகலில் வரக்கூடிய அந்த 1.5 மணி நேரமும் இரவில் வரக்கூடிய அந்த 1.5 மணி நேரத்துலையும் எந்த உபகிரகங்களுடைய எனர்ஜியும் பூமிக்கு வந்து வருவதில்லை. எந்த உபகிரகமும் அந்த நேரத்தில் வந்து உதயம் ஆவதில்லை. உதயமாகாதனால அதனுடைய கதிர்வீச்சு பூமிக்கு வரல. அதனால நம்ம வந்து அதை பிரம்ம முகூர்த்தமாக எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? ஓகேங்க சார், புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுது குருஜி. ஒன்பது கிரகத்தினுடைய எனர்ஜி தான் வந்துட்டே தான் இருக்கு. அந்த நேரத்தில் உபகிரகத்தினுடைய எனர்ஜி மட்டும் உதயமாகிறதுல அந்த ஒளிக்கதிர்கள் வந்து பூமிக்கு வந்து வரதில்லை. அதனால நம்ம வந்து அந்த நேரத்தை அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? சூரிய உதயம் முன் இருக்கக்கூடிய ஒரு 1.5 மணி நேரம், அதே போல் சூரியன் அஸ்தமனம் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தில் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறும். அஸ்தமனம் வந்து எத்தனை மணிக்கு நடக்குதோ அதிலிருந்து முன்னாடி வரக்கூடிய 1.5 மணி நேரம், இதுதான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தமாக எடுத்துக்கிறோம். புரிஞ்சதா எல்லாருக்கும்? சூரிய உதயம் அஸ்தமனங்கிறது உங்களுடைய ஊருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சூரியனுடைய நகர்வுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். அஸ்வினியில் வந்து இன்றைக்கி இருக்காரு அப்படின்னா சேலத்துக்கு ஒரு மாதிரி வந்து சூரிய உதயம் காட்டும். அதே பரணியில் சூரியன் வரும்போது இதே சேலத்துக்கு சூரிய உதயம் வந்து மாறி போயிடும். அஸ்தமனமும் மாறிக்கிட்டே இருக்கும். சூரியன் நகர நகர மாறிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இப்போ அஸ்வினியில் இருக்காரு அப்படின்னா எல்லா ஊருக்கும் ஒரே மாதிரி சூரிய உதயம் காட்டாது. அந்த சூரியனுடைய கதிர் வந்து எத்தனை மணிக்கு வந்து விழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஊருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? ஆ ஒரே ஒரு டவுட். ஆ இப்போ நம்ம காலையில ஓகே 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் சொல்றீங்க. இப்போ சாயங்காலம் வந்து 4 to 6 வந்து இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறாங்கல்ல சார், அது எப்படி சார்? எனக்கு புரியல. நீங்க 4 to பிரதோஷ காலம் சொல்றாங்கல்ல சார், 4 to 6. அதுதான். இது அது எப்படி சார் ஒர்க் ஆகும்? இல்லைப்பா, அதுதான்ப்பா பிரம்ம முகூர்த்தம், வேற ஒன்றும் கிடையாதுப்பா. அப்படிங்களா சார்? ஓகே சார். சரியா? அதான் கேட்டேன் டவுட். ஆமாம், அதுதான் பிரம்ம முகூர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாரும் வந்து இதை வந்து பிரம்ம முகூர்த்தம், இந்த நேரத்தில் எதை செய்தாலும் வெற்றி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த உலகமே அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தமாக இருந்தாலும் இந்த உபகரணங்கள் தான் வந்து வர கிடையாது, நவகிரகங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்காங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த 9 கிரக எனர்ஜி இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டே தான் இருக்கும். உபகிரக ஆற்றல் மட்டும் தான் வரது கிடையாது. புரியுதா? ஓகே சார். ஆமா குருஜி. ஓகே குருஜி. குருஜி ஒரே ஒரு விஷயம் குருஜி, நீங்க எழுதுறதுக்கு இந்த புக்கை நீங்க புக்கு லெஃப்ட்ல தள்ளி எடுக்கணும் குருஜி. இந்த பக்கமா? லாஸ்ட் தெரியல குருஜி. சரி. இப்போ ஓகே குருஜி. இப்போ தெரியுது சார்.
சரிதானே? இப்போ அதாவது என்னன்னா உபகிரகத்தினுடைய ஆற்றல் தான் வந்து வரல. 9 பேருடைய மொத்தம் 10 பேருடைய எனர்ஜி வந்து வரல. ஆனால் கிரகங்களுடைய எனர்ஜி வந்து வந்துட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய 1.5 மணி நேரத்தில் லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுதுன்னு பார்க்கணும். லக்னங்கிறது என்ன? லக்னங்கிறது வந்து என்னன்னா, லக்னம் மீன்ஸ் என்னன்னா, இப்போ இந்த 9 கிரகங்கள் வந்து இருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் உபகிரக எனர்ஜி எது வரலன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ 9 கிரகம் வந்து இருக்குது. இந்த 9 கிரகத்தினுடைய எனர்ஜி, யாருடைய எனர்ஜி நீங்கள் இருக்கிற இடத்தின் மீது அதிகமாக விழுகிறது, அதை சொல்றது தான் அந்த லக்னம் என்ற நட்சத்திரம். புரியுதா? லக்னம் என்ன நட்சத்திரம் எதை சொல்லுவோம் அப்படின்னா, இந்த 9 கிரக எனர்ஜியுமே வந்து பூமிக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் எந்த கிரகத்தினுடைய எனர்ஜி அதிகமாக பூமிக்கு வருது, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருது அப்படிங்கிறத சொல்லுவது. இந்த நட்சத்திரம் வந்து அஸ்வினியாக இருந்தால் கேதுவுடைய எனர்ஜி அதிகமாக வருதுன்னு எடுத்துக்கணும். பரணியாக இருந்தால் சுக்கிரனுடைய எனர்ஜி அதிகமாக வந்துட்டு இருக்குன்னு முடிவு பண்ணணும். கிருத்திகையாக இருந்தால் என்ன சொல்லணும், சூரியனுடைய எனர்ஜி நீங்கள் இருக்கிற ஊருக்கு அதிகமாக, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குதுன்னு முடிவு பண்ணிக்கணும். சரிதானே? இது வந்து உலகத்துக்கே காமன், மாறாது. இது வந்து என்னன்னா, நீங்கள் வந்து அச்சாம்சம் ரேகாம்சம் வந்து போடும்போது மட்டும் இந்த பாதங்கள் மட்டும் மாறிட்டே வந்துட்டே இருக்கும். சில சந்திகள் வரும்போது, இப்போ வந்து நீங்கள் இந்த இந்தியாவில் இருந்து நீங்கள் வந்து ஜாதகம் போடுறீங்க அப்படின்னா அஸ்வினியினுடைய 4ஆம் பாதத்தில் லக்னம் போயிட்டு இருக்குன்னு காட்டும். அதே நீங்கள் அமெரிக்காவில் போய் ஜாதகம் போட்டீங்க அப்படின்னா பரணி 1ஆம் பாதத்தில் லக்னம் போயிட்டு இருக்குதுன்னு காட்டும். ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும், குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மாறாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மாறாது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அடிக்கும்போது, இப்போ வந்து அமெரிக்காவுக்கு நமக்கும் ரொம்ப தூரம், அப்படிலாம் மாறும்போது என்ன ஆகும்னா நட்சத்திரமே மாறி காட்டும். புரியுதா? அது அச்சாம்சம் ரேகாம்சம் சொல்கிறோம் இல்லையா? மத்திய ரேகை, இன்னொரு ரேகை என்ன? அச்சரேகை. இங்கிலீஷ்ல வந்து லாட்டிடியூட், இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த லக்ன நட்சத்திரத்தினுடைய கணிதம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் ஊர் எங்கே இருக்கிறீங்களோ அந்த ஊரை வந்து பதிவு பண்ணிட்டு, இப்போ அமெரிக்காவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, வாஷிங்டன்னா, வாஷிங்டன் நீங்கள் வந்து ஆப்பில் வந்து வாஷிங்டன் போட்டால் அதை வந்து என்ன பண்ணுவோம், அந்த அச்சாம்சம் அந்த ரேகஸ்பம் அதனுடைய கணிதத்தெல்லாம் வந்து மேட்ச் பண்ணி இப்போ வந்து லக்னம் வந்து இந்த நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்குன்னு காட்டிடும். சேலம்னு போட்டிங்கன்னா இங்கே இப்போ வந்து லக்னம் என்ன நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்குன்னு காட்டிடும். டெல்லின்னு போட்டிங்கன்னா அங்கே எங்கே போயிட்டு இருக்குதுன்னு காட்டிடும். இப்படி போட்டுக்கிறீங்க. போட்டாக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரம் காட்டுச்சுன்னா கேதுவுடைய இந்த 9 கிரகத்தில் கேதுவுடைய எனர்ஜி அங்கே வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு, அந்த லக்னம் வந்து அதில் போகிற வரையும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம். இப்போ வந்து கேதுல வந்து போயிட்டுருக்கு, கேதுனுடைய எனர்ஜி தான் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு, அஸ்வினியில் லக்னம் போயிட்டுருக்கு. அப்போ உடனே வந்து கேது வந்து ஞானக்காரகன், வந்து அவர் வந்து விநாயகர், நமக்கு நல்லது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அன்றைக்கு வந்து கேது யார், பத்திரிகரணம் போயிட்டுருக்கான். அப்போ இந்த லக்னம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. பிரம்ம முகூர்த்தத்தை வந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளார லக்னம் வந்து பார்த்துட்டு வரோம். புரிஞ்சுதா? எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, உபகிரக எனர்ஜி வராததுனால நல்லது இது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, 9 கிரக எனர்ஜி வந்துட்டு தான் இருக்குது. அப்போ லக்னம் நின்ன நட்சத்திரத்தை கவனிங்க. அப்போ லக்னம் நின்ன நட்சத்திரம் வந்து யோக நட்சத்திரமாக, உபயோக நட்சத்திரமாக, கரண நட்சத்திரமாக, தீசுனியராவது விபரீத ராஜான்னு தர வாய்ப்பு இல்லை, ஏன்னா லக்னத்துக்கு கிடைக்காது. இந்த 3 நட்சத்திரமாக இருந்தால்
இந்த பிரம்ம முகூர்த்தம் மாலை பொழுது சாயந்தரம் பொழுது காலை பொழுது மாலை பொழுது அந்த 1.5 மணி நேரம் வந்து லக்னம் போகிற நட்சத்திரம் வந்து யோகம் உபயோகம் கரணமாக இருந்தால் அந்த பிரம்ம முகூர்த்தம் தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வேலை வரும் 100க்கு 100. அதே 1.5 மணி நேரத்தில் வந்து லக்னம் வந்து அவயோக ஸ்டாரு உபாவயோக ஸ்டாரு திரிசூனிய ஸ்டாரு வைநாசிக ஸ்டாரு இப்படிலாம் போயிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து 100க்கு 0% தான் அது வந்து சுப முகூர்த்தம். ஓகேங்க சார், அருமையான தகவல் சார். புரியுதுதானே? ஓகேவா? ஓகேங்க சார். இவ்வளவு நாளா காலையில மட்டும் தான் பிரம்ம முகூர்த்தங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது சார். இன்னைக்கு தான் சார் மாலையிலேயே வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அப்படி கிடையாது. ஏன் நம்ம பிராமணர்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியுமே, காலையில் வந்து கங்காஸ்தானம் பண்ணுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில். மாலை அஸ்தமனத்துக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்துக்குள்ளார ஒரு கங்காஸ்தானம் பண்ணிடுவாங்க, குளிச்சிருவாங்க. ஆமா சார், சந்தியா அவந்தரம்னு சொல்லுவாங்க. கான்செப்ட் வந்து அதுதான். ஓகேங்க சார். எப்படி இருந்தது கிளாஸு? சார் சரி, ஏகப்பட்ட தகவல் சார். தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு முகூர்த்தம் வைக்கிறது, ஆக்சுவலாக வந்து திருமணம், அப்புறம் வந்து கிரகப்பிரவேசம், எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் வந்து செய்யலாம். உட்காந்து தியானம் பண்ணலாம். இப்போ கேதுவுடைய ஆதிக்க நேரம் நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னா உட்காந்து தியானம் பண்ணலாம், உட்காந்து படிக்கலாம். குருவுடைய ஆதிக்கம் உள்ள நேரம் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னா வரவு செலவுகள் பார்க்கலாம், பணம் ஈர்ப்பதற்கு உண்டான என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து உட்காந்து யோசிக்கலாம். கரெக்டா இல்லையா? ரொம்ப கரெக்டுங்க சார். அப்போ வந்து என்னன்னா, உபகிரக எனர்ஜி வந்து வரலனாலும் நவகிரகத்தினுடைய எனர்ஜி பாசிட்டிவாக வந்துட்டுருக்கா, பாசிட்டிவாக வந்தால் தான் அதை நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல ஒரு பிரம்ம முகூர்த்தமாக முடிவு பண்ணிக்கணும். நெகட்டிவாக வந்ததுன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து வேஸ்ட்டு. இதை தான் நான் சொல்லுவேன். பிரம்ம முகூர்த்தம் சார் வச்சுக்கலாமா? அன்றைக்கி என்ன திதி, என்ன நாமயோகம், என்ன கரணம், என்ன முடக்கு, என்ன வைநாசிகம், அந்த 1.5 மணி நேரத்தில் அதிகபட்சம் ஒரு நட்சத்திரத்தில் வந்து 2 நட்சத்திரத்தில் கன்ஃபார்மாக வந்து லக்னம் வந்து பயணம் பண்ணிடும். ஏன்னா ஒரு நட்சத்திரம் என்பது 52 நிமிஷம், கன்ஃபார்மாக 2 நட்சத்திரம் கிராஸ் பண்ணும். ஆனால் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு, இதில் முழுமை, அதனுடைய ஆரம்பம் 3 நட்சத்திரம் வந்து கிராஸ் ஆகும். எப்பொழுதும் மேக்ஸிமம் 2 நட்சத்திரம் வந்துடும் கன்ஃபார்மாக. ஒரு சில நேரத்தில் 3 நட்சத்திரங்கள் டச் பண்ணும். 1.5 மணி நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் லக்னம் வந்து அப்படி டச் பண்ணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சார் வந்து ஒரு இடத்துல பார்த்தேன் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வச்சுக்க சொல்லிட்டாங்க, நான் போட்டு பார்ப்பேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து அவயோக ஸ்டாலில் போயிட்டுருக்கும், சரியா இல்லை அப்படின்பா. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு, ஓம் பிரியம் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு வரோம். ஒரு சிலர் வந்து ஏற்றுக்குவாங்க, சார் சூப்பர் சார், நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு அப்படின்வாங்க. அப்போ எவன் கேட்குறானோ அவனுக்கு கொடுப்பணும் இருக்குது, எவன் கேட்கலையோ அவனுக்கு அந்த அமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டு போயிடணும். எல்லாத்துக்கும் வந்து விளக்கம் கொடுக்கறது நம்மளுடைய வேலை இல்லை. நம்மக்கிட்ட யார் சரணாகதியை விட வராங்களோ அவங்களுக்கு பாடம் நடத்தினா போதும், அவங்களுக்கு ஜாதகம் பார்த்தா போதும், அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தா போதும். கேட்கணுன்ற அமைப்பு இருக்கிறவங்க நம்மகிட்ட வந்து வர போகிறாங்க. யாருக்கு பிரார்த்தம் இல்லையோ அவங்க நம்மகிட்ட வரப்போகிறது இல்லை. ரொம்ப ரேராக ஒரு சில நேரத்தில் மட்டும் மாறி வரும். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. கேட்கலையா, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போன்னு நோந்து விடணும். இதை தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பஞ்சாயத்தில் கொடுத்துருவாங்க ராகு காலம்,
யமகண்ட நேரம், குளிகை காலம், அர்த்தப்பிரகணன் காலம். ராகுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பகல் பொழுது இரவு பொழுதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து எப்படி எடுத்துக்கணும்னாக்க நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் நேராக ஜாதகத்துக்கு வந்துட்டு ஒவ்வொருங்களில் எங்கே இருக்காங்க, இது வந்து ஏறத்தாழ வந்து ஓரைகள் மாதிரி தான். ஓரையில் வந்து ஒரு வேடிக்கை நடக்குது. என்ன வேடிக்கை நடக்குது? ஓரைகள் வந்து பயன்படுத்துகிறீங்க. இன்றைக்கி புதன்கிழமை முதல் 1 மணி நேரம் வந்து புதன் ஓரை, சூரிய உதயத்தில் இருக்குது. கரெக்டா இல்லையா? புதன்கிழமை சூரிய உதயம் 6:10, அதிலிருந்து 7:10 வரை புதன் ஓரை, புதனுடைய ஆதிக்கமுள்ள நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நேரத்தில் லக்னத்தை போட்டால் லக்னம் வந்து உங்களுக்கு வந்து பரணி மற்றும் வந்து கிருத்திகையில் வந்து கிராஸ் ஆகுது. 1 மணி நேரம், 1 மணி நேரத்தில் ஒரு சில நேரம் வந்து எப்படி பார்த்தாலும் 2 நட்சத்திரம் வந்துடும். இது வந்து அவயவ நட்சத்திரமாக இருக்குது, இது வந்து தீசுண்ணிய நட்சத்திரமாக இருக்குது. லக்னம் போகிறத வந்து கரெக்டாக எடுப்பீங்களா, இல்லை மொத்தம் பொதுவாக வந்து ஒவ்வொரு வாரத்துலேயும் வரக்கூடிய 7 நாளில் வந்து ஒரு நாள் வந்து புதன்கிழமை. இது வந்து சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அச்சாம்ச ரேகாம்சத்தை வந்து பேஸ் பண்ணி மாறக்கூடிய ஒரு கணிதம். ஒவ்வொரு நாளும் இது வந்து மாறிட்டு இருக்கு. சூரியன் அஸ்வினியில் இருந்தால் ஒரு மாதிரி வரும், பரணியில் இருந்தால் ஒரு மாதிரி வரும். அஸ்வினிலே இருந்தால் டெல்லிக்கு ஒரு மாதிரி காட்டும், சென்னைக்கு ஒரு மாதிரி காட்டும், லண்டனுக்கு ஒரு மாதிரி காட்டும், அமெரிக்காவுக்கு ஒரு மாதிரி காட்டும். இந்த கணிதம் இது வந்து ஃபிக்ஸடு கணிதம். புதன்கிழமை எப்பொழுதுமே அப்படியே தான் காட்டிட்டு இருக்கும். சூரிய உதயத்தை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ இது அக்ரிஸாக வேலை பார்க்குமா, இது அக்ரிஸாக வேலை பார்க்குமா? இதுதான் வந்து வேலை பார்க்கும். அதனால தான் நான் என்னங்கிறேன் அப்படின்னா, ஓரைகள் என்பது ஃபெயிலியரு. இதில் வேற ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, உப ஓரை அப்படின்னு கூப்பிட்டு. ஓரையே வேலை பார்க்கலையே, உப ஓரையா? புரியுதா? நீங்கள் லக்னத்தை நகர்த்துனீங்கன்னா தான் அக்யூரேட்டாக இருக்கும். லக்னத்தில் வந்து போகக்கூடிய நட்சத்திரத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவை வந்து தீர்மானிக்கிறது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய திதி, நாமயோகம், கரணம், முடக்கு, வைநாசிகம், இதெல்லாம் தீர்மானிக்குது. ஒவ்வொரு நாளும் லக்னம் வந்து போயிட்டுருக்கிற நட்சத்திரத்தை வந்து அது வந்து தீர்மானிக்குது. கரெக்டாக இல்லையா? பொதுவாக வந்து புதன்கிழமை வந்து 6 மணிலேருந்து 7 மணி வரை புதனுடைய ஆதிக்கமுள்ள நேரம்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ ஓரை ஃபெயிலியரே இல்லையா? அப்போ ஓரை வந்து பார்க்குறவங்க பிகினர் வந்து ஜோதிடம் படிக்க ஆரம்ப காலகட்டத்தில் இருப்பவர்கள் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு மாய தோற்றத்தை வந்து உருவாக்கும். சில நேரத்தில் அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் நடக்காது, சில நேரத்தில் அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். அப்பா குரு ஓரையில் பொன்னம்பா ஜெயிச்சிட்டம்பா, காரிய வெற்றி தந்துருச்சுப்பா. ஆனால் கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்து கிடையாது. ஒரு மாய தோட்டத்தை வந்து உருவாக்கும். நம்மளுடைய நான் சொல்கிற விஷயம் வந்து ஸ்டாண்டர்டு, இம்மையிலும் பலன் வந்து மாறாது. புரியுதா? அதுபோல் உங்களுக்கு வந்து இந்த ராகு காலம், யமகண்ட நேரம், குளிகை காலம், அடுத்து வந்து அர்த்தப்பிரகணன் காலம், நல்ல நேரம், அது இல்லாமல் வந்து ஓரைகள், உப ஓரைகள், கௌரி பஞ்சாங்க நேரம், கௌரி பஞ்சாங்க நேரம். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அமிர்த யோகம் நாள் ஃபுல்லுமே, சித்த யோகம் நாள் ஃபுல்லுமே. இன்றைக்கி நாள் ஃபுல்லுமே வந்து கரிநாள். அந்த கரிநாள்ங்கிறது என்ன சார்? அந்த கரிநாள்னா
சார் நானும் அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் சார். ரீன்னு போட்டிருப்பாங்க, ஸ்மால் ரீ போட்டு. அப்படின்னா என்னன்னு அதாவது கரிநாள்ங்கிறது சூரியனையும் சந்திரனையும் வைத்து வரக்கூடிய ஒரு கடிதம். சூரியனும் சந்திரனும் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வந்தால் அது வந்து கரிநாள், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்க சார், இவ்வளவு நாளா புரியாம இருந்துச்சுங்க சார். சரிதானே? சந்திரன் எந்த நான் சொல்கிறேன், நாளைக்கு நட்சத்திரத்துல சொல்கிறேன், வருதோ? நாளைக்கு சொல்கிறேன். அது டேபிள் இருக்கு. ஓகேங்க சார். சூரியன் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், சந்திரன் வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வரும்போது அது வந்து கரிநாள்னு எடுத்துக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து திதி, யோகம், கரணம், முடக்கு, வைநாசிகம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு. திதி வந்து 10 மணி வரை இருக்கு, நாம யோகம் சாயந்தரம் 5 மணி வரை இருக்கு, முடக்கு பார்த்தினாக்க மதியம் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டு. சூரியன் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால், சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இது கரிநாள். சூரியன் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால், சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இது அமிர்த யோகம், இது சித்த யோகம். இது எல்லாமே வந்து ஃபெயிலியர். என்ன சார் என்ன சொல்றது சார். பக்கா ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். தெளிவு நிறைய கிடைச்சிருக்கு சார். எல்லாம் ஃபெயிலியர். குருஜி, இந்த அபிஜித் நட்சத்திரம் சொல்றீங்க, அது குருஜி அது அது வந்து அபிஜித் நேரம். அதாவது என்னன்னா உத்திராட நட்சத்திரத்தினுடைய முடிவு பாதம், திருவோண நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப பாதம். அதான் வந்து இந்த அபிஜித் இருக்கிறது. 28வது நட்சத்திரம். உத்திராடம் இருக்கு, அப்புறம் வந்து திருவோணம் இருக்கு. இதில் வந்து குறிப்பிட்ட முடிவு பகுதி, குறிப்பிட்ட ஆரம்ப பகுதி. இந்த நேரத்தை வந்து நீங்கள் வந்து அபிஜித்துன்னு இருக்குது. இது வந்து 28வது நட்சத்திரம். சரியா? ஓகே குருஜி, தேங்க்ஸ் குருஜி. இதுவும் ஃபெயிலியர் தானே சார்? அபிஜித் முகூர்த்த நேரமும் ஃபெயிலியர் தானே சார்? இதுதான் இருக்கிறதே ரொம்ப பெரிய ரொம்ப ஃபெயிலியர். போதுமா? சரிதானே? ஓகே குருஜி. ஓகே குருஜி. கோடு போட்டிருக்கீங்க. அவ்வளோ கோவத்தில் இருக்கிறேன் நான். அதாவது லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கு, அன்றைய திதி என்ன, அப்போ அந்த லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்துக்கு போகுது, அப்போ அந்த நேரத்தினுடைய திதி என்ன, நாம யோகம் என்ன, கரணம் என்ன, முடக்கு என்ன, வைநாசிகம் என்ன, இதன்படி இது வந்து பாசிட்டிவாக வந்திருக்கா நெகட்டிவாக வந்திருக்கா. பாசிட்டிவாக வந்து அது பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் அது டபுள் பாசிட்டிவ். அதை தவிர இப்போ ஓட்ட கதைகள் எல்லாமே வந்து கதைகள் தான். இப்படி பாசிட்டிவாக வந்துருச்சு. இப்போ வந்து நட்சத்திரம் பார்த்துருக்கு, இதன் அடிப்படையில் நட்சத்திரம் பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா அது ராகு காலம் ஆக இருந்தாலும் நல்லது தான் பண்ணும், யமகண்ட நேரமாக இருந்தாலும் நல்லது தான் பண்ணும். சரிதானே? இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நட்சத்திரம் வந்து நான் திதி, நாமயோகம், கரணம், முடக்கு, வைநாசிகம், லக்னம் போகிற நட்சத்திர நேரத்தின்படி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது வந்து நல்ல நேரம், ஆனால் வந்து அது நல்ல நேரமும் கிடையாது, ஃபெயிலியர் ஆகிடுது. குரு ஓரை ஃபெயிலியர் ஆகும். அமிர்த யோகம் ஃபெயிலியர் ஆகிடும். நல்லா இருக்கு. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து கரிநாளாக இருக்குது, ஆனால் நட்சத்திரம் வந்து சக்ஸஸ் நோ கரிநாள் எஃபெக்ட், ஒன்லி வந்து சக்ஸஸ்.
ஓகேங்க சார். குருஜி வாஸ்து நாள் சொல்றோம், அது எப்படி குருஜி? அது வந்து வாஸ்து கிளாஸில் பார்க்கலாம். வாஸ்து நாள் மீன்ஸ் வந்து இப்போ வந்து வாஸ்து பகவானுடைய ஆதிக்கமுள்ள நேரம்னு நம்ம எடுத்துக்கணும். அது பஞ்சாங்கத்துல வந்து அதனால கேட்டேன். அதுதாங்க, அது வந்து வாஸ்து கணித வாஸ்து வகுப்பில் கேட்க வேண்டிய கேள்வி. அதை கொண்டு வந்து இதில் கேட்டு எல்லாம் வந்து அப்படியே ஆட்டையை போட்டு போகலான்னு இருக்கிறீங்க ஒரு முடிவோட. பஞ்சாங்கத்துல வாஸ்து நாள் வருது, அதனால அது கேட்டேன் குருஜி. வருதுதான், யார் இல்லைன்னா எனக்கும் வரணும் இல்லை. குருஜி அதுக்கும் ஏதாவது பெரிய குண்டு இருக்கான்னு பாக்குறேன் குருஜி. இல்ல குருஜி, அதுக்கும் ஏதாவது பெரிய குண்டு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் குருஜி. ஓகே தான். இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து 3000 போட்டிருக்கோம். 3000 போட்டிருக்கோம். 3000க்கு ஆமா குருஜி. 3000 உண்டான வகுப்பாப்போ பாடத்திட்டம் அப்படியே போயிட்டு இருக்கு. நீங்கள் இது வந்து 30,000 ரூபாய் கொடுத்தா கூட 30,000 கொடுத்தா கூட இந்த பாடத்திட்டம் வந்து கிடைக்காது. இப்போ இதில் கொண்டு வந்து வாஸ்து வந்து எடுங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? வாஸ்து கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸ் போடலாம், போட்டு தரோம். பார்ப்போம், அடுத்த மாதம் போடலாம். ஓகே குருஜி. அடுத்த மாதத்தில் போடலாம். ஒரு நாள் போட்டு சர்டிஃபிகேட்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு காலையில் அப்புறம் வாஸ்து கிளாஸ் முடிச்சுட்டு மதியம் ஒரு நல்ல விருந்து கொடுத்துட்டு சரிதானே? யார் யாரெல்லாம் திதியோ காரணம் முடக்கு வைநாசிகர் உள்ளவெல்லாம் தப்பாக பேசுகிறீங்களோ அவங்களெல்லாம் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு போட்டு சரியாக சொல்கிறீங்க, சரியா ஆமாம். அதாவது ஏன்னா சரியாக சொல்கிறீங்களுக்கெல்லாம் ஒரு ஹால், அப்பா சொல்கிறீங்களுக்கெல்லாம் ஒரு ஹால். கரெக்டு தானே? இங்க வந்து வடை பாயாசத்தோட ஒரு விருந்து. ஆமா, சிவாஜி படத்துல கரெக்ட். அந்த மாதிரி ஒரு 5 பேரை வந்து உள்ளார வச்சிருப்பேன். சரிதானே? சரி சரி, இன்றைய வகுப்பு அவ்வளோதான் முடிஞ்சது. வேறு யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இப்போ வந்து 3 நாள் கிளாஸ். எக்ஸலன்ட் கிளாஸ், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். சூப்பரான கிளாஸ் சார். 3 நாள் வந்து 3 நாள் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு இன்னையோட. இல்லை யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லைங்கய்யா, நல்லா தெளிவுபடுத்திட்டீங்க ஐயா. தெளிவுபடுத்திருச்சா? தெரியாத தகவல் நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க சார். அருமையா இருந்தது குருஜி. அதாவது ஒருத்தர் வந்து பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க, வகுப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஓரம். அதாவது உங்களுடைய அறிவுக்கு வந்து வேற, அது வந்து ஓகே, உங்கள் அறிவுக்கு வந்து ஓகே. எனக்கு கொஞ்சம் அறிவு வந்து கொஞ்சம் அதிகம். சரிதானே? நான் எதையுமே வந்து அப்படியே வந்து ஒத்துக்க மாட்டேன். நான் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். அதில் ஏதோ ஓட்டை இருக்கான்னு பார்ப்பேன். ஓட்டை இருந்தால் சரி பண்ணுவேன். ஓட்டலில் இது நல்ல பாத்திரம் தான் அப்படின்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு ஏற்றுக்குவேன் நான். அந்த மாதிரி என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து புரியுது நமக்கு. அதை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நானே என்னுடைய நெருங்கிய நட்பு வட்டங்களை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் எடுத்தது தான் இந்த மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம். இப்போ என்னுடைய குருஜி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் வந்து அருணாச்சலம். அவர்கிட்ட போயிட்டு ராகு காலம், எம்மகண்டம், நல்ல நேரம், குளிகை காலம், யாச்சாமி சாமி சாமி யாச்சாமி காமெடி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். என்ன குருஜி, அதை வேலை பார்க்காத மணி,
எப்படி சொல்ல மாட்டார். வேலை பார்க்காது, அவ்வளோதான். இப்போ நம்மளும் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு அறிவு இருக்குது, இதெல்லாம் வந்து வேலை பார்க்கறது இல்லை. ஒரு சீனியர் சொல்கிறார், திடீவக்காரனா ஜம்பவான் சொல்கிறார், அதில் வேலை பார்க்காது. எப்படி? அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அப்போ நம்ம உட்காந்து நம்மளுடைய அனுபவத்தில் இந்த உபகரணங்கள் அது இதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து புரியுது. நம்ம உபகரண மேட்டருக்கு போகலை அப்படின்னா இது புரியுமா? ஆமாம். உபகரண வகுப்புன்னு சொல்லி நான் இதுவரை யார்ட்டையும் வந்து போய் படித்ததே கிடையாது. நானாக பழைய நூல்களில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து எடுத்து அதை ஆய்வு பண்ணி அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நான் ரொம்ப வருஷமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் நிறைய கன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை தான் உங்களுக்கு வந்து விதிகளை கொண்டு வந்து பாடத்திட்டமாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. ரைட், இன்றைய வகுப்பு முடிஞ்சது. வேறு யாராவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். Thank you very much. நன்றிங்க சார். Super class, sir. இல்லை ஸ்ரீதேவி, அருமையா இருக்கு குருஜி, அருமையா இருக்கு. தேங்க்யூ சார். அதே இங்க சவுண்டா இருக்குதுன்னு தான் நான் பேசல. இல்லை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் அடிக்கடி பூஜை போடுற ஆளுங்க. இனிமேல் பார்த்துதான் சார் செய்வாங்க. ஏடா கூட்டத்துல வந்து பூஜை போடுறது கரெக்ட் தான் சார். நீங்க சொல்றது லக்னம் அதெல்லாம் எடுக்கிறீங்கல்ல, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்ரீதேவி கிட்ட வந்து ஃபோன் பண்ணோம்னா இன்றைக்கி நான் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணனே அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக சொல்லுவோம். அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நிறைய யாகங்கள்லாம் வளர்த்துவார், பூஜைகள்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஓகே தான், ஆனால் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளார எவ்வளோ சுச்சமங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நீ பாட்டுக்கு வந்து உன்னுடைய பணப்பிரச்சனை சரியாகிறதுக்கு குரு வந்து அவயோகமாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நட்சத்திரத்தில் வந்து லக்னம் வந்து ட்ராவல் பண்ணி நீ பாட்டுக்கு உட்காந்து ஒரு பூஜை போட்ட யாகம் வளர்த்துற அப்படின்னா என்னாகும்? அந்த பலன் வந்து கிடைக்காது. அந்த பணம் அத்தனையும் வந்து வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, எவ்ரி திங் வேஸ்ட். ஓகேவா? அப்போ நம்ம வந்து என்னன்னா எதுக்காக செய்கிறோம், அந்த யாகமாக இருந்தாலும் பூஜைகளாக இருந்தாலும் எதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம், எந்த நாளில் பண்ணுறோம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வச்சுக்கிட்டோமா, ரைட், ஓகே. அந்த நேரத்தில் லக்னம் எங்கே போய்ட்டுருக்கு, எந்த நட்சத்திரத்தில் போகுது, அப்படி போகும்போது என்ன திதி போய்ட்டுருக்குது, என்ன நாமயோகம் போய்ட்டுருக்குது, என்ன கரணம் போய்ட்டுருக்கு, என்ன முடக்கு, யார் வைநாசிகமாக வராங்க, யார் அன்றைக்கி வந்து யோகி, யார் உபயோகி, யார் அவயோகி, யார் உப அவயோகி. லக்னம் வந்து போகிற நட்சத்திரம் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், வச்சு பண்ணுங்கள், செம்மட்டி அடிக்கலாம், நெத்தி அடி சொல்லி வச்சு காரியத்தை வந்து சாதிக்கலாம். ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து வேஸ்ட். ஓகேவா? என்ன ஸ்ரீதேவி ஓகே தானே? கிரக உதைப்பா? அது என்ன கிரக உதைப்பு? லக்னத்துக்கு அதாவது நீ வந்து ஒரு சரி ஓகே அதிகபட்சம் வந்து எல்லாருமே எஸ்பி கிளாஸில் இருக்கிறீங்க தான், இந்த கிளாஸில் வந்து கிரக உதைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ரைட், ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா லக்னத்துக்கு எங்கே கிரக உதைப்பு கொடுத்துருக்கேன்? நான் கிரகத்துக்கு தானே கொடுத்துருக்கேன். ராஜி கரெக்டா ராஜே? நான் எங்கேயாவது அந்த கிளாஸ்ல லக்னத்துக்கு கிரக உதைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே தானே? பரவாயில்ல. இல்லை ராஜி வந்து என்னன்னா நல்ல பையன். இப்போ கூட சென்னையில் வந்து என்ன மீட் பண்ணிட்டு வந்தாப்புல. ஓகே தான், ஆனால் வந்து லக்னத்துக்கு வந்து கிரக உதைப்பு வந்து கிடையாது. ஓகே தானே? சரி, ரைட், ஓகே. சரி, கிளாஸ் முடிஞ்சது. நன்றி சார், வணக்கம் சார்.